இந்த ஓஆர்டி மெரிடியன்னா உங்களுக்கு ஆர்கன் டீஜெனரேஷன் வெசல்ஸ் ஃபார் தி பேரன்கைமல் அண்ட் எபிதீலியல் டீஜெனரேஷன் இல்ல ஓஆர் மெரிடியன் அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து இத வந்து இன்னொரு பேர் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா டீப் லிம்ஃப் மெரிடியன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. லிம்ஃப்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அங்க இருக்கிற வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த டீப்பா இருக்கும். அதாவது சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறதெல்லாம் நர்வ்ஸ் கேபிலரிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா லிம்ஃப்னாவே டீப் வெசல்ஸ் தான், இன்டர்னலா ரொம்ப உள்ளுக்கு அந்த மாதிரி. இந்த மெரிடியன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட ரிங் ஃபிங்கர்ல இந்த ரேடியல் சைடு ஆஃப் தி ரிங் ஃபிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா இந்த நடுவிரல் பக்கமா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு ரிங் ஃபிங்கர்ல தெரியும், சுண்டு விரல் பக்கமா நம்மளுக்கு இதுல ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் போகுது. ஸோ அதே விரல்ல அடுத்த இன்னொரு சைட்ல இந்த ஆர்கன் டீஜெனரேஷன் போகுது. இந்த ஆர்கன் டீஜெனரேஷன் மெரிடியனுக்கு 11 பாயிண்ட்ஸ் இருக்கு டோட்டலா. சரி, இப்போ இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஆர்கன் டீஜெனரேஷன் ஆஃப் பேரன்கைமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த பேரன்கைமல் பேரன்கைமல் செல்ஸ்னா என்ன? அதாவது ஒரு ஒரு ஆர்கனுக்குள்ளயும், அந்த சாஃப்ட் ஆர்கனுக்குள்ளயும் இந்த மேல வந்து ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அந்த ஆர்கனோட ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனிங் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேங்க்ரியாஸ் ரொம்ப வைடா நம்மளுக்கு சொல்லக்கூடிய இந்த சுகர் சுகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் அது என்னன்னா, பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது இல்லை. அந்த பேன்கிரியாட்டிக் அந்த ஆர்கனுக்கு வெளியே வந்து பீட்டா செல்ஸ்லாம் இருக்கும். அதுதான் வந்து இன்சுலினை சுரக்கும். ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அது வந்து அங்க சரியா இல்லாத ஒரு மாதிரி ஒரு சரியான ஃபார்ம்ல இல்ல, டீஜெனரேட் ஆயிருச்சு, அது ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கு போயிடுச்சு, அப்போ இன்சுலின் சரியா சுரக்காது. ஸோ அந்த மாதிரி அப்போ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தட் ஆர்கன், அதனோட அந்த செயல்பாடு செய்யக்கூடிய செல்ஸ் எல்லாமே இந்த பேரன்கைமல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சூப்பர்ஃபிஷியலா, அதாவது மேல இருக்கும், அந்த ஆர்கனோட மேல் புறத்துல இருக்கும். அதுதான் இவங்க சொல்ல வராங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த முதுகு தண்டவடம் இருக்கு இல்லையா, ஸ்பைனல், அங்க வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாம் போகுது. அங்க இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி அதெல்லாமும் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு அந்த ஆர்கன் வந்து சரியா வேலை செய்யாது. ஸோ அது கூட இதுலதான் வரும் அப்படின்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், யூட்ரஸ். இப்போ இந்த யூட்ரஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கன் எடுத்துக்கிட்டாவே ஒரு மேலையும் ஒரு உரம் இருக்கும். இது வந்து ஒரு ஹாலோ ஆர்கன் மாதிரி தானே யூட்ரஸ் கூட. அப்போ உள்ளேயும் அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனிங் யூனிட்னு பார்த்தா அந்த யூட்ரஸ் உள்ள இருக்கிற அந்த மேல் பூரத்துல இருக்கிற அந்த செல்ஸ் தான். அங்கதான் வந்து உங்களுக்கு இந்த பிளட் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளட் வந்து நரிஷிங் பிளட், அதுக்கு தேவையான எல்லா
ஊட்டச்சத்தும் எடுத்துட்டு அங்க வந்து செடிமெண்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அங்க ஒரு ஒரு எம்ப்ரியோ வந்து அங்க வந்து இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அது நரிஷ் பண்ணி அதை க்ரோ பண்ணணுன்றதுக்காக அந்த பீரியட் சைக்கிள்ல ஒரு வாட்டியும் அது நரிஷ் ஆகும். அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அது டீஜெனரேட் ஆயிட்டு வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த ஆர்கனோட இப்போ ஃபங்க்ஷனல் யூனிட்னு பார்த்தா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மேல் சதை. ஸோ அதுதான் வந்து அதனோட ஃபங்க்ஷனல் இது. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா தி கவரிங். இந்த பிக்சர்ல உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இந்த ரெட்டா மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கதான் வந்து இந்த ஃப்ளூயிட் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது உங்களுக்கு அகெயின் அது அதனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அந்த சைக்கிள்ல வந்து அங்க எம்ப்ரியோ வரலைன்னா அது ஃபுல்லா டீஜெனரேட் ஆகி வெளியே வந்துடும். சப்போஸ் அது வந்து சரியான செயல்பாடு இல்லைன்னா தான் நம்மளுக்கு கட்டி இந்த மாதிரி எல்லாம் உள்ள வந்து ஃபார்ம் ஆயிட்டு அது நம்மளுக்கு ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போகும். இப்போ இதுல நம்ம என்ன பாக்குறோம், ஒரு ஆர்கனுக்கு ஒரு ஹாலோ ஆர்கனா இருந்தா அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கும், அதுக்குள்ளேயும் ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கும். இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எல்லா ஆர்கனுக்கும் வந்து இந்த லேயர் ஃபார்ம் பண்ணி அதை செக்யூர் பண்றது இந்த ஆர்கன் மெரிடியன் கூட பண்ணுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஒரு பேக், ஒரு பாலித்தீன் பேக்ல நிறைய வெங்காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பேக் இருக்கு, இதெல்லாம் தாங்கிக்கூடிய. அப்புறம் ஆர்கனுக்கும் ஒரு கவர் இருக்கு. இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பெரிட்டோனியம், அந்த கவரை அதாவது தாங்கி பிடிக்கிற அந்த வெளிப்புற கவருக்கு வந்து பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ஆர்கனுக்கு மேல இருக்கிற ஒரு லேயரும், அப்புறம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு லேயர். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டயாஃப்ரம் இருக்குல்ல, அது வந்து கிராஸா சொல்றேன் அப்படி இல்ல அது, ஆனா அது வந்து தாங்கி பிடிக்குது, மேல இருக்கிற அந்த லேயரை வந்து செப்பரேட் பண்ணுது. அந்த ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் கீழே வந்து உங்களுக்கு வயிறு, லிவரு இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இப்போ அதே நம்ம வந்து பெல்விக் கேவிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து யூட்ரஸ் இருக்கு, பிளாடர் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்னா அது உள்ள வந்து ஒட்டுமொத்தமா கலெக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கன்ஸ் வந்து இன்னொரு அங்க இருக்கிற குடல் அந்த மாதிரி இதெல்லாம் கூட மிக்ஸ் ஆகாம அது இன்னொரு பையில செக்யூரா இருக்கும். ஸோ இது எல்லாமே கூட ஆர்கன். இப்போ இது எல்லாமே கூட அந்த ஆர்கன் டீஜெனரேஷன் மெரிடியன்ல உங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சிசேரியன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிசேரியன் பண்ணும்போது நான் அந்த யூட்ரஸ் மேல இருக்கிற ஸ்கின்னு, இந்த பெரிட்டோனியம் லேயர் இது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் அந்த குழந்தைய வந்து உள்ள இருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் இதை தைச்சிடுறாங்க. அப்போ அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அதெல்லாம் கரெக்டா வந்து அதை பிரிஞ்சு அதே ஒரிஜினலா அது எப்படி இருந்ததோ அது வந்து அந்த மாதிரி ஹீல் ஆகல. அதனாலதான் அந்த கீலாய்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. ஸோ அது சரியா அவங்க ஸ்கார் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உடம்பு வந்து சரியா அதை ஹீல் பண்ணிக்கலன்னு அர்த்தம். ஓகே.
இப்போ இதுக்கு இன்னொரு இந்த பெரிட்டோனியம்க்கு வந்து இன்னொரு வேலை என்ன இருக்குன்னா, அந்தந்த ஆர்கனை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தோட அந்த இடத்துல செக்யூரா ஹோல்ட் பண்றதும் இதனோட வேலை தான். இதுக்கு வந்து இந்த பார்ஷியல் லேயர்னு சொல்லக்கூடியது வந்து வெளியே இருக்கிறது, இன்னொன்று வந்து அந்த விசரல் லேயர். ஸோ ஓகே, அடுத்தது நம்மளுக்கு இதுல எல்லாம் தொந்தரவு ஏற்படும் போது நிறைய விதமான என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுக்கும் இது வந்து இதுல இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. பெயின், ஃபீவர், சில்னஸ், ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இன் தி எஃபெக்டட் ஏரியா, ஒரு மாதிரி லேக் ஆஃப் எனர்ஜி, இரிட்டேட்டபிலிட்டி, அப்புறம் ஒரு மாதிரி ட்ரைனேஜ் ஆர் பஸ், inability டு மூவ் தி அஃபெக்டட் limb. இப்போ இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னுட்டு வரக்கூடிய அடுத்தடுத்து நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போலாம். இப்ப பாருங்க, இந்த லங்ஸ், இந்த லங்ஸ்ல இங்க வெளியே ஒரு உரை இருக்கு. அது வந்து அந்த உரைக்குள்ள அதுதான் வந்து பார்ஷியல் பெரி பெரிட்டல் பிளூரா. இப்போ இந்த பிளூரல் கேவிட்டி, இந்த கேவிட்டிக்குள்ளது உங்களுக்கு அகைன் லங்ஸ் இருக்கு. இது வெளியே இருக்கிறது ஒரு உரை இருக்கு, அந்த உரை அந்த பேகுக்குள்ள லங்ஸ் இருக்கு, லங்ஸுக்கும் வெளியே ஒரு கவரிங் இருக்கு. ஸோ இத்தனை வந்து லேயர் லேயரா வந்து கவரிங்ஸ் எல்லாமே இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு டயஃப்ரம் இருக்கு, அந்த பிளூரல் கேவிட்டியோட கீழே கவரிங் வந்து நம்ம டயஃப்ரம்னு சொல்றோம். இப்போ ஹார்ட் வந்து ஹார்ட் இருக்கு, ஹார்ட்டையும் ஒரு வெளியே ஒரு உரை இருக்கும், அது வந்து கவரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிளூரல் கேவிட்டியில இந்த லங்ஸுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு, ஸோ தட் அது வந்து ஃப்ரீயா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. அது உங்களுக்கு அந்த ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு அங்க வந்து ஒரு மைல்டா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, அந்த ஆனா இந்த ஃப்ளூயிட் வந்து அதிகமா ஆயிடுச்சுனாலோ இல்ல எக்ஸஸா வந்து ஸ்டோர் ஆனாலோ இல்ல அது வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஆயிடுச்சுனாவோ அது பஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு என்ன டேர்ம் வந்து இது பண்றாங்கன்னா எம்ஃபைமா, கலெக்ஷன் ஆஃப் பஸ் இன் பிளூரல் கேவிட்டி. அதை என்ன காயின் பண்றாங்க, பியோதோராக்ஸ் எம்ஃபைமா. ஸோ இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது, அந்த ஃப்ளூயிடே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு பஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெயின், அலர்ஜி, ஃபீவர் இதெல்லாமே கொண்டு வரும். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இதுல எப்படிடா இந்த கவரிங்ல போய் என்ன டேமேஜ் வரும் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அல்சர் இந்த மாதிரி எல்லாம் கூட வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் எங்கே வருது, அந்த உரம் மேல, அந்த கவரிங் மேல உங்களுக்கு வர புண்ணு தானே அந்த அல்சர். ஸோ இது வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, சளிலாம் எதுவும் இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து சில்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு, பெயின் இருக்கு. ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இது ஹாட்கின்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேலிக்னன்சி ஆஃப் லிம்ஃபாய்டிக் டிஷ்யூ.
இப்போ நிறைய பேருக்கு நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி இங்க இந்த தாடைக்கு கீழே, இந்த இடுக்குல, இந்த லிம்ஃபாட்டிக்குள்ளேயே வந்து கேன்சரஸ் செல்ஸ் வந்துருச்சு, அந்த டிஷ்யூ எல்லாம் வந்து கேன்சரஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க. இது இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த கேன்சரஸ்லயே மல்டிபிள் மைலோமேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்படின்னா என்ன? இட் இஸ் அ டைப் ஆஃப் போன் மேரோ கேன்சர். அது கூட வந்து அனிமிக் கண்டிஷனுக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து இது கேன்சரஸ் ஆகுதுன்னா, அவங்க ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கன் டீஜெனரேஷன் இஸ், இன்னொரு பேர் என்னன்னா டீப் லிம்ஃபனிட். அப்போ அது வந்து டீப்பா இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் சரியா கிளியர் பண்ணலைன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. போன் மேரோல அவங்களுக்கு அங்கதான் வந்து நம்மளுக்கு பிளட் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கேயே வந்து டாக்ஸின்ஸ் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி அனீமியா வர்றதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் இது வந்து லங்ஸுக்கு உள்ள ஒரு திக்கா இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, டியூபர்குலோசிஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ. இந்த மாதிரி வரும்போது அது வந்து என்னன்னா, அது போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் இஸ் சோ திக் அண்ட் வெரி ஸ்டிக்கி ஸ்டப்பர்ன் இன்ஃபெக்ஷன். அதை ட்ரீட் பண்றதுக்கு இப்போ அது என்ன பண்ணும்னா, அதை போயிட்டு அந்த லங்ஸ்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாம அந்த அலோ அந்த உள்ள வந்து பலூன் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், லங்ஸ்குள்ள வந்து சின்ன சின்ன அலோவியா இருக்கும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஜஸ்டட் ஆயிடும், அப்படியே ஃபுல்லாவே அது இது பண்ணிடும். அப்போ என்ன பண்ண முடியாது, லங்ஸ் வந்து பிரீத் பண்ணணும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த இருக்கிறதே அந்த உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸே குட்டி டைனி பார்ட்ஸே குட்டி குட்டி குட்டியா ஒரு பலூன் மாதிரி சின்ன சின்ன அந்த ஜீரோ பல்ப் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். ஸோ தட் அதனோட ஏரியா வந்து அதிகமா இருக்கணும், அதுக்குள்ள வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு கிளாக் ஆயிடும். ஓகே, அடுத்த போலாமா? ஓகே, இப்போ கிட்னி. இப்போ கிட்னில நம்ம என்ன பாக்குறோம், இது வந்து இங்க எப்படி இது பண்ணுதுன்னா, இதுல வந்து இது கிட்னியோட ஒரு யூனிட் வந்து கிட்னியோட செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரு 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 செல்ஸ் வந்து நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு போமேன்ஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க, ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து மெஷ் மாதிரி இருக்கும். அது வந்து குளோமர்யூல்ஸ். அது வந்து ஃபுல்லா கேபிலரிஸ் இருக்கும், அங்கதான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் எல்லாமே நடக்கும். அப்புறம் இந்த போமேன்ஸ் கேப்சூல் வந்து அகெயின் இப்படி மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வந்து ஒரு டியூப் மாதிரி வந்து ஒரு கலெக்டிங் டக்ட்ல போயிட்டு அது ஜாயின் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய யூனிட் இருக்கும், நிறைய வந்து அந்த டக்ட்ல போய் கலெக்ட் ஆகும், ஃபில்டர் பண்ணி அந்த பிளட்டை இருக்கிற யூரின் டாக்ஸின் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணும். இப்போ இதுல இந்த கேபிலரிஸ்ல கூட கவரிங் இருக்கு இல்லையா, அந்த கேப்சியூல்னு சொல்லக்கூடிய அந்த கப்புல மேல ஒரு கவரிங் கீழே ஒரு கவரிங் இருக்கு, இந்த டியூப்ஸ்ல உள்ள ஒரு கவரிங் இருக்கு வெளியே ஒரு கவரிங் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஆர்கன் டீஜெனரேஷன் மெரிடியன்ல வருது. ஸோ இந்த நம்மளுக்கு கிட்னி இஷ்யூஸ் வரும்போது கூட நம்ம வந்து இது ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதாவது போன் மேரோ இதெல்லாம் அதிகமா வந்து எல்லாம் இந்த லிம்ஃப் பிளட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த
பெரிய முட்டி அதுல எல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு இந்த லிம்ஃப் பிளட் எல்லாம் ஜெனரேட் ஆகும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு அதிகமான அந்த மேரோ எல்லாம் இருக்கும் இல்லையா, டென்ஸா கிடைக்கும் உங்களுக்கு அங்க. இப்போ இதுல நம்ம என்ன பாக்குறோம், இந்த ஆர்கன் டீஜெனரேஷன் மெரிடியன் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இப்போ மேல ஒரு போன் இருக்கு, கீழே ஒரு போன் இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு, சைட்லயும் ஒரு டிஷ்யூ இருக்கு, கவரிங் டிஷ்யூ இருக்கு. இப்போ இந்த ரெண்டு போனுக்கு நடுவுல, அதாவது அந்த ரெண்டு போனுக்கு மேல இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு தின் லைன் ஆஃப் கார்டிலேஜ் இருக்கும். அதாவது அந்த போன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த லேயரு. அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு, ஃப்ரிக்ஷனுக்கு, அந்த நியூட்ரியன்ஸ் வந்து இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் ஹார்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ சில பேருக்கு நம்ம பார்க்கலாம், இந்த முட்டியெல்லாம் வந்து ரொம்ப ஊத்தமா இருக்கும், அப்படியே வீங்கிட்டு வலியோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளூயிட் அங்கே வந்து அதிகமா இருக்கிறதுனால கூட பெயின் வரும். ஸோ அதுவுமே தப்பு. எதுவுமே கரெக்டா இருந்தாதான் அது வந்து சரியா இருக்கு, நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னுட்டு. எக்ஸஸா இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சுத்தமா காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த கேப்பே வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டு ரெண்டு ஒரு உரசி அந்த கார்டிலேஜ் எல்லாம் டீஜெனரேட் ஆயிட்டு போனுமே தேஞ்சுற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் கூட போகுது இல்லையா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், போன் இருக்கு, போனுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கு, போனுக்கு உள்ள ஒரு கவரிங் இருக்கும், அந்த அந்த ஹாலோக்குள்ள அந்த போன் மேரோ இருக்கு, அப்புறம் இந்த ரெண்டு போனையும் செக்யூர் பண்றதுக்கு ஒரு கவரிங் இருக்கு, அப்புறம் ஸ்கின் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம இத பாக்குறோம். ஸோ எங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி, இப்போ போன்லாம் முட்டி வந்து தேஞ்சிடுச்சு அப்படிலாம் சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். பாருங்க இன்னும் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க. லிப்பாய்டல் டீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா, டெபாசிஷன் ஆஃப் ஃபேட்ஸ் ட்ராப்லெட்ஸ் இன் தி செல்ஸ். ஒரு செல்லுல அதிகமான லிப்பிட்ஸ் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த செல்லே ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமா ஸ்பேஸ் இருந்தா தானே. ஹைட்ரோஃபிக் டீஜெனரேஷன் இது வந்து எக்ஸஸ் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன், நம்ம அந்த லங்ஸ்ல பார்த்தோம் இல்லையா அது. அப்புறம் ஆல்புமினஸ் டீஜெனரேஷன், ஆல்புமின் டெபாசிட். அதுக்கப்புறமா மியூக்கஸ் டீஜெனரேஷன், மியூக்கல் டீஜெனரேஷன் நம்ம லங்ஸ்ல பார்த்தோம்ல இந்த டிவி அது. ஓகே, இப்போ ஒரு ரத்த இது நம்மளோட ஆர்டரிஸ்லாம் இருக்கு, ஹார்ட்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னுட்டு. அப்போ அங்க என்ன ஸ்டோர் ஆகுது, நிறைய வந்து ஃபேட்ஸ் இதெல்லாம் ஆகுது. இன்னும் கூட நிறைய இருக்கு, கால்சியம் இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து கிளாக் ஆகும். அந்த உள்ள ஆர்டரிஸ் மேல நிறைய டெபாசிட் ஆயிட்டு நம்மளுக்கு அது சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாம திணறிட்டு இருக்கும். அடுத்த ஸ்லைட் போலாம். இப்போ இது நீங்க இதுல பாக்குறோம் நம்ம, இது வந்து ஒரு ஒரு ரேர் ஆனது. இப்படி கூட இருக்குமா அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையில இந்த விரல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா வந்து ஸ்வெல்லிங் இருக்கு, அங்கங்க ஸ்வெல்லிங் இருக்கு. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மைன்யூட் கேபிலரிஸ் எல்லாம் வந்து அப்படியே வீக்கம் ஆயிட்டு பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேர் வந்து பாலி ஆர்டியாட்டிக் நோடோசா வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதுவுமே வந்து ரொம்ப மைன்யூட் கேபிலரிஸ் வந்து ஸ்வெல் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பெயினை கொடுக்கும். அடுத்த ஸ்லைட் போவோம். ஸோ இதுல அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் இது எங்க எங்கெல்லாம் வந்து இருக்கிறான் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ரேர் டிசீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் இருக்கும்னாக்கா உங்களுக்கு நர்வ்ஸ் தான் சொல்றாங்க. இது வந்து இன்டெஸ்டைனல் ட்ராக்கு, ஹிப் ஜாயிண்ட்ல எல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்னுட்டு. இன்டெஸ்டைனல் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அது ஃபுல்லாவே நரம்பு, ஃபுல்லாவே மைன்யூட் கேபிலரிஸ், அப்சார்ப்ஷனுக்கு எல்லாமே அங்க இருக்கும். ஒரு இன்ஃப்ளமேட்டரி இந்த புண்ணெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் தான். இந்த வாயில கூட நம்மளுக்கு அல்சரேட் ஆகுது, ஏன்னா அதெல்லாம் கூட இந்த மாதிரி வரும். ஹிப்ல கூட நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, நிறைய இந்த முடிச்சு முடிச்சா இருக்கும், ஆனா அது வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த மாதிரி மைன்யூட்டான கேபிலரிஸோட கண்டிஷன் கூட இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. அடுத்த ஸ்லைட் போலாம். இங்க பாருங்க, இது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நரம்பும் எப்படி ஸ்வெல் ஆயிட்டு காலே வந்து ஒரு டிஃபார்ம்டா இருக்கு. இது லைபோடல் டீஜெனரேஷன். இது வந்து பாலி ஆர்த்ரைட்டிஸ் நோசோடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்து இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் ஸ்வெல் ஆகி இந்த அளவுல அவங்களுக்கு வந்து ஃபுல்லா பிளாக்கன் ஆயிருக்கு, பிளாக்கேஜஸ். நெக்ஸ்ட் சைட் போலாம். இப்போ அது வந்து இப்போ ஸ்கின்ல எப்படி என்னெல்லாம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்கின்ல வரக்கூடிய இது என்னென்னலாம் வரும்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த செதிலா இந்த புண்ணெல்லாம் வருது இல்லையா, அது ஹார்டனிங் ஆஃப் ஸ்கின், இது வெரிகோஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அப்புறமா மோஸ்ட்லி அஃபெக்ட்ஸ் த ஸ்கின் பட் மே அஃபெக்ட் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. இப்போ அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஹார்டன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடியில இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு அடுத்த அடுத்த லெவல்ல அந்த டாக்ஸிசிட்டி வந்து உள்ள பாஸ் ஆயிட்டே போகும்போது அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ இவங்க வந்து இப்போ இதுல இந்த பாயிண்ட்ஸ்